Hi student, video number 6, exercise number 2nd, constants and variables, intervals and neighborhood. First, constants. Constant means a quantity that remains unaltered through a mathematical process is called constant. அதாவது கான்ஸ்டன்ட்னா நிலையாக இருக்குது. எந்த ஒரு மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் பண்ணாலும் அது வந்து அந்த வேல்யூ எந்த ஒரு சேஞ்சும் ஆகாது தான் கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ். A quantity that variable in a mathematical process is called a variable. The variables are two types. First one, independent variable and dependent variables. The variables means என்னன்னா வேரி ஆகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சம் ஈக்குவேஷன்ஸில் எக்ஸு ஒய்ன்னு நம்ம எழுதுவோம். எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்யுக்கு பதிலாகவும் வேல்யூஸை சப்ஸ்டிட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான் வேரியபிள்ஸ். அதில் டூ டைப்ஸ், independent variables and dependent variables. For example, the area A of the circle is given by A equal to pi r square. Here pi is the constant and A and R are the variable. Moreover, R is the independent variable and A is the dependent variable. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ்ன்றது வந்து தன்னிச்சையாக இருக்கும், எதையும் சார்ந்து இல்லாமல் ரேடியஸோட வேல்யூ என்ன கொடுத்தீங்களோ என்ன வேணால் நம்ம இன்புட் கொடுக்கலாம். ஆனால் அவுட்புட் என்ன பண்ணால் அந்த ரேடியஸை பொறுத்து ஏரியா வேல்யூ மாறும். ஆர் மாறிச்சுன்னா ஏரியாவுடைய வேல்யூ மாறும். ஆனால் ஆரோடைய வேல்யூ வந்து எதையும் சார்ந்து இருக்காது. ஆனால் ஏரியா ஏவுடைய வேல்யூ வந்து ஆரை சார்ந்திருக்கும். அதனால தான் ஆர் இஸ் தி இண்டிபெண்டன்ட் வேரியபிள், A is the dependent variable. Next, intervals and neighborhood. Intervals and neighborhood definition பார்க்கலாம். Intervals. A subset I of R is said to be an interval if I contains at least two elements. Second one, A comma B belongs to I and A less than C less than B, then C belongs to I. Geometrically, intervals correspond to rays and line segment on the real line. Intervalsனால் ஒன்றும் இல்லை, ஒரு ரியல் லைனில் இருக்கிற பார்ட்டில் எனி டூ நம்பர் எடுத்து கட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் தான் இன்டர்வல்ஸ்ன்றாங்க. அந்த இன்டர்வல்ஸ்குள்ளார நம்பர்ஸ் நிறையா இருக்கும், அதை தான் சப்செட் ஆஃப் ஐ ஆராக இருக்குன்றாங்க. ஐயினா ஐன்ற ஒரு வேல்யூ, இன்டர்வல் ஃபஸ்ட் லெட்டர் ஐ, அதில் ஏ கமா பின்னு ரெண்டு எலமெண்ட் எடுத்து அது பிட்வீனில் ஒரு எலமெண்ட் நம்மளால் எழுத முடிஞ்சதுன்னா அதுதான் இன்டர்வல்ன்றாங்க. தட் இன்டர்வல் இஸ் திஸ் த நம்பர் பிட்வீன் தி நம்பர் சி பிலாங்ஸ் டு ஐ. த ரியல் ரேவை பார்த்துக்குங்க, இதில் வந்து கட் பண்ணி எழுதுறது தான். நெக்ஸ்ட்டு ஒரு நோட். இந்த நோட், the set of all non-negative integer, the set of odd integer, the set of all even integer, set of all prime numbers are not interval. ரொம்ப important. The set of all non-negative integer, set of all odd integerலாம் இன்டர்வலாக நம்மளால் எழுத முடியாதுன்றாங்க. நெக்ஸ்ட் ஒன்று, infinitely many real numbers between any two real numbers. நிறைய நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி எழுதுறோன்னு வச்சுக்கோங்களேன், 2,3ன்னு ஒரு இன்டர்வல் எழுதுகிறோம் நம்ம. 2,3 இன்டர்வல். ஏன்னா 2க்கும் 3க்கும் நடுவில் எலமெண்ட்ஸ் எல்லாம் நாங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா 2க்கும் 3க்கு நடுவில் எக்கச்சக்கமான எலமெண்ட்ஸ் இருக்குது, அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. ஏன்னா 2 and 3, அப்போ 2.1, 2.2, 2.2, அப்போ 2.1, 2.001, 2.002 அப்போ போயிட்டே இருக்கும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க, இன்ஃபினிட்லி மெனி ரியல் நம்பர் பிட்வீன் எனி டூ ரியல் நம்பர்ஸ். ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட், எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்டர்வல். இதெல்லாம் நீங்கள் சின்ன கிளாஸஸ்லேயே பார்த்தது தான். The set of all real numbers greater than 0. The set of all real numbers greater than 0, that is 0, infinity. Real numbers greater than 0 விட அதிகமாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரியல் லைன் போட்டிருக்கு இல்லையா, அந்த ரியல் லைனில் நடு சென்டரில் வந்து இங்கே 0 இருக்கும், 0, இங்கே 1, 2 அப்படி போகும் ரைட் சைடு. இங்கே லெஃப்ட் சைடு வந்து -1 இப்படி -infinity வரைக்கும் போகும். இந்த பார்ட் தான் வந்து x greater than or equal to 0, இந்த பார்ட் x greater than or equal to 0, இந்த பார்ட் x less than or equal to 0. இந்த இடத்துல இதை தான் சொல்கிறாங்க, x greater than or equal to 0. Next, second, the set of all real numbers greater than 5 and less than 7, that is 5, 7. The set of all real numbers x such that 1 less than or equal to x less than or equal to 3, that is 1, 3. less than or equal to அந்த இடத்துல அந்த எலமெண்ட் இருக்குது, இந்த எலமெண்ட் அங்கே இருக்குது, இங்கே 3 இருக்குது. Next, the set of all real number x such that 1 less than x less than or equal to 2. That means less than means அந்த 1ன்ற நம்பர் அங்கே இல்லை, ஆனால் இங்கே less than or equal to meansனா 2 அங்கே இருக்குது. அதான் இந்த சிம்பிள் வந்து இப்படி போட்டிருப்போம், ஓப்பன், இது க்ளோஸ்டு. இதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், ஓப்பன்னா க்ளோஸ்டானு சொல்லிட்டு. இன் பர்டிகுலர் 1 is an infinite interval. முன்னாடி பார்த்தோம் இல்லையா 1, 2, 3ன்னு, அதில் சொல்ல வரேன் இப்போ. And second, third, fourth are the finite intervals. The term finite interval does not mean that the interval contains any finitely many real numbers. However, the both end are finite numbers. Okay, next note. நீங்கள் சின்ன கிளாஸ்லேயே பார்த்தது தான், a finite interval is said to be closed if it contains both of its endpoints. closedனா அந்த endpoints அங்கே இருக்குது, and it is denoted by இந்த bracket, this bracket, and open if it contains neither of its and the point, if it is denoted by this bracket,
அப்படி இல்லைன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஓப்பன் சொல்லுவோம், அந்த ப்ராக்கெட் இது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் த இன்டர்வல் ஆஃப் க்ளோஸ்டு ஆஃப் ஓப்பன் இஸ் கால்டு தி ஆஃப் ஓப்பன் ஆஃப் க்ளோஸ்டு. இந்த மாதிரி போட ஒரு சைடு வந்து க்ளோஸ்டு, இது ஓப்பன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ரிசல்ட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி இஸ் a symbol. Infinity is not a number. The symbol minus infinity and plus infinity are used to indicate the end points of the real line. இன்ஃபினிட்டின்றது நம்பர் கிடையாது, அது வந்து எண்ட் பாயிண்ட்டை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த இன்டர்வல்ஸ் a, b ஓப்பன் இன்டர்வல் a, b அண்ட் க்ளோஸ்டு இன்டர்வல் a, b ஆர் சப்செட்ஸ் ஆஃப் ஆர்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் இன்டர்வல்ஸ் உங்கள் புக்லேயே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமும் உங்களுக்கு தெரியும், பிடிஎஃப் ஃபார்மெட்டாக அனுப்புவேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் எப்படி எழுதுன்னு உங்களுக்கு சின்ன கிளாஸில் பார்த்தது தான், மறுபடியும் நீங்கள் அந்த பிடிஎஃப்பில் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இப்போ ஃபைனைட் மீன்ஸ்னால் a, b. a, bனா எக்ஸ் அட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் a less than x less than b. அங்கே ஏவும் பியும் இல்லை, அதனால தான் இந்த ரவுண்ட் போடும்போது வந்து ஹோலாக போட்டிருப்பாங்க, டார்க்காக இல்லாமல் ஒரு லைட்டாக ரவுண்ட் போட்டிருப்பாங்க. இதை தான் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு இது புரியும். இது இன்ஃபைனைட் இன்டர்வல்னால் எந்த இன்டர்வலில் இன்ஃபினிட்டி வருதோ அதில் இன்ஃபைனைட் இன்டர்வலாக நம்மளுக்கு மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள்ஸ். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க இந்த டேபிள் வந்ததுலேயே, அதை வச்சு டு ரைட் த ஃபாலோயிங் இன்டர்வல்ஸ் இன் சிம்பாலிக் ஃபார்ம். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் -2 less than or equal to x less than or equal to 0. இந்த இன்டர்வல் எப்படி பார்த்தீங்கன்னா -2வும் அங்கே இருக்குது, 0வும் அங்கே இருக்குது, அதனால் -2, 0 க்ளோஸ் இன்டர்வல். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எக்ஸ் சச் தட் செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் 0 less than x less than 8. ஆன் பண்ணவே இல்லை, less than 8. 0, 8. நெக்ஸ்ட்டு set of all x such that x belongs to R -5 less than or equal to x less than or equal to 9. This value is -5, 9. இப்போ இது உங்களுக்கு பார்த்தனவே தெரியும், எங்கெங்கே less than or equal to இருக்குதோ அங்கே க்ளோஸ் இன்டர்வல், லெஸ் than மட்டும் இருந்தால் ஓப்பன் இன்டர்வல் நீங்கள் போட்டுக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் ஒன் நெய்பர்ஹுட். இன்னும் நிறையா டெஃபினேஷன்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்காதீங்க, ஏன்னா டெஃபினேஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எந்த அளவுக்கு டெஃபினேஷன் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ, ரிசல்ட்டை தெளிவாக புரிஞ்சுக்கிறோமோ, அந்த அளவுக்கு அதை பேஸ் பண்ண ப்ராப்ளத்தை நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த எக்ஸசைஸ்க்கு வந்து இதெல்லாம் தேவைப்படுது, அதனால தான் அந்த டெஃபினேஷன்ஸ் ஒன்று விடாமல் எல்லாமே சொல்லிட்டு போகிறோம். புக்கில் இருக்கிற நூக் அண்ட் கார்னர் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதனால தான் நான் வந்து ஒவ்வொன்றையும் சொல்லிக்கிட்டு போகிறேன். அதனால் தெளிவாக நல்லா கவனிங்க. இதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏன்னா அந்த ரிலேஷன் கொஞ்சம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு புரியும். ரிலேஷன்ஸில் செகண்ட் எக்ஸசைஸில் ப்ராப்ளம் ஒரு 4-5 ப்ராப்ளம் இருக்கும், கொஞ்சம் தான் நீங்கள் அதை புரிஞ்சுக்கினீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு டெஃபினேஷன் பார்க்க போகிறோம், நெய்பர்ஹுட். நெக்ஸ்ட்டு நெய்பர்ஹுட் மீன்ஸ் என்னென்னா நம்ம அருகாமையில் இருக்கிறவங்க சொல்லுவேன், அருகாமையில் இருக்கிறவங்க. த நெய்பர்ஹுட் ஆஃப் எ பாயிண்ட் ஏ இஸ் எனி ஓப்பன் இன்டர்வல் கண்டெய்னிங் ஏ. நெய்பர்ஹுட்னாவே ஓப்பன் இன்டர்வல் தான். ஏ என்ற பாயிண்ட் கண்டெய்னிங் இருந்ததுன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். இன் பர்டிகுலர் இஃப் எப்சிலான், தி சிம்பிள் இஸ் கால்டு எப்சிலான். இஃப் எப்சிலான் இஸ் ஏ பாசிட்டிவ் நம்பர் யூஸ்வலி வெரி ஸ்மால், ரொம்ப ரொம்ப சின்னது, தென் த எப்சிலான் நெய்பர்ஹுட் ஆஃப் ஏ இஸ் ஓப்பன் இன்டர்வல், தட் இஸ் a minus epsilon, a plus epsilon. நீங்கள் என்னென்னா a minus epsilon அந்த ஏன்ற பாயிண்ட் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு ஒரு சின்ன நம்பர் சேர்த்துக்கோ, ரைட் சைடு ஒரு சின்ன நம்பர் சேர்த்துக்கோ, அந்த சின்ன நம்பர் தான் எப்சிலான், அதான் a minus, இது a plus. த செட் a minus epsilon, a plus epsilon மைனஸ் அந்த நம்பர் ஏன்ற நம்பரை மைனஸ் பண்ணிட்டா இஸ் கால்டு டெலிட்டட் நெய்பர்ஹுட் ஆஃப் a அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை 0 less than mod x minus a less than epsilon. டெலிட்டட்னா இந்த a என்ற நம்பர் அதை விட்டுட்டு மீதி இருக்கிறதுலாம் வந்து எதுனாக்கா அது டெலிட்டட் நெய்பர்ஹுட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஸ். இப்போ நெய்பர்ஹுட் பார்த்தோம், அருகாமையில் இருக்கிறவங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரிலேஷன். இந்த ரிலேஷன்னா என்னென்னா நம்ம வாழ்வியல் நடைமுறையில் பார்க்குறது தான். நெய்பர்ஹுட்னால் பக்கத்தில் இருப்பாங்க, ரிலேஷன்னா தூரத்தில் இருப்பாங்க. அப்போ அவங்கள பார்க்க போகணுன்னா எப்படி போவோம், ஏதாவது ஒரு வழியில் நம்ம போய் பார்ப்போம் இல்லையா, அந்த வழிகள் தான் இப்போ ரிலேஷன். அந்த ரிலேஷன் அந்த போகிறதுக்கு போய் பார்க்க போகிறோம் இல்லையா, அதுதான் ரிலேஷன் நீங்கள் சொல்ல வராங்க. அந்த ரிலேஷன் எப்படி இருக்குன்றதை முதல் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க. அதுதான் எக்ஸாம்பிள்ஸும் நிறைய புக்கில் கொடுத்துருக்காங்க, இன்ட்ரோடக்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதனால் இந்த இன்ட்ரோடக்ஷன் நல்லா கவனிங்க. அந்த இன்ட்ரோடக்ஷனை கவனிச்சிட்டிங்கன்னா ப்ராப்ளம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். கவனிங்க. ரிலேஷன்ஸ். லெட் ஏ அண்ட் பி எனி டூ நான் எம்டி செட்ஸ். A relation R from A to B is defined as subset of the Cartesian product of A and B. Symbolically, R is subset of A cross B. அந்த கார்டீசியன் ப்ராடக்ட் எடுப்போம் இல்லையா, அந்த A cross Bன்ற இதில் வந்து ஆர்னா ரிலேஷன். அந்த ஒரு ரிலேஷன் நீ கண்டுபிடிக்க போகிறேன்னா 2 செட்டு இருக்கணும், அந்த 2 செட்டும் நான் எம்டியாக இருக்கணும். அது A cross B கண்டுபிடிச்சின்னா அதுக்கு சப்செட்டாக தான் அந்த ரிலேஷன் இருக்கும். இந்த ரிலேஷன்ன்றது A cross B தான் பெரிய செட்டு, அதுலேருந்து தான் சின்னதாக எடுக்கிறது தான், அதுலேருந்து வெட்டி எடுக்கிறது தான் ரிலேஷன். ஓகே, ரிலேஷன்னா இப்போ நான் பார்க்கலாம். The set of all A belongs to A such that A comma B belongs to R, some B belongs to B is called the domain of the relation. Is called the domain of the relation. A belongs to A, அந்த A என்றது வந்து டொமைன்றாங்க. நெக்ஸ்ட்டு
the set B என்றது codomain. B belongs to B such that A comma B belongs to R for some A belongs to A is called the range of the relation. இது வந்து கோடொமைன் சொல்லுவாங்க. கோடொமைனுக்குள்ள தான் ரேஞ்ச் இருக்கும். Bன்றதுல ரேஞ்ச் இருக்குது. அதுக்கு இன்னொரு பேர் வந்து கோடொமைன். கோடொமைனுக்குள்ள தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்கும். இங்கே 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது தான். நெக்ஸ்ட்டு ஒரு நோட். A relation from A to B is different from B to A. Relation A to B is different from B to A to B னா வேறு, B to A னா வேறு. நெக்ஸ்ட் ஒரு 2 எக்ஸாம்பிள் கொடுத்துறாங்க. இந்த 3 எக்ஸாம்பிள் மொத்தம். அந்த 3 எக்ஸாம்பிள் கொஞ்சம் நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இதை புரிஞ்சிடும் ரிலேஷன்ஸ்னால் என்னென்னு. ஓகே, கவனிங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், த லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் ஆர் மேப்டு ஆன் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஒரு இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ் வந்து ஏ என்ற செட்டு எடுத்துக்கிறேன், பி என்ற செட்டு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஏ என்ற செட்டில் ஏலேருந்து எது வரைக்கும் ஜெட்டில் முடியும், பின்றது வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் 1லேருந்து 26 முடியும். எ சிம்பிள் சிப்பர் மீன்ஸ் கோட்ஸ், இந்த கோடிங்லாம் எழுதுவாங்க இல்லையா மறைமுகமாக, அதுதான். எ சிம்பிள் சிப்பர் ஆர் கோட்ஸ் டு அசைன் எ நேச்சுரல் நம்பர் ஈச் ஆல்ஃபபெட். A is represented 1, B is represented 2, etc. Z is represented 26. A என்றது வந்து ஃபஸ்ட் பிளேஸ் ஆகும், B என்றத செகண்ட் பிளேஸ் ஆகும், லாஸ்ட்டாக 26 இந்த Zன்றது இஸ் 26th பிளேஸ் ஆகும். நம்ம டிஃபைன் பண்ணுறோம். அதுதான் ரிலேஷன். இங்கே வந்து எது ரிலேஷன்னா பிளேஸ் தான் ரிலேஷன். ஏன்னா ABCD, Bன்றது நேச்சுரல் நம்பர் 26 வரைக்கும் எடுத்துகிட்டு இப்போ இது என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். இந்த ரிலேஷனை த ஆர்டர் பேர் A,1, ஏன்றது 7 இருக்கும், இது வந்து 1 பிளேஸ் டினோட் பண்ணுது. B,2, etc. கடைசி எதில் போய் முடியும், Z,26. This set of order pair of is a relation. The domain of the relation is ஃபர்ஸ்ட்டில் இருக்கிறதுல ABCD வரைக்கும் Z வரைக்கும் இந்த டொமைனு, அண்ட் ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் இஸ் 1 to 26. இது வந்து ரேஞ்சு. ஆக்சுவலாக இதுக்கு பேர் வந்து கோடொமைன் சொல்லுவோம். கோடொமைன், இதுக்கு பேர் வந்து டொமைன். ஆனால் இந்த கோடொமைனுக்குள்ளே தான் நம்மளுக்கு ரேஞ்ச் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் நம்பர் 2. இது எக்ஸாம்பிள் நம்பர் 2 இப்போ பார்க்கலாம். the equation 2x minus y equal to 0 represent a straight line. இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், லீனியர் ஈக்குவேஷன். 2x மைனஸ், ஏன்னா ஹையர் பவர் வந்து 1 தான் இருக்குது. இந்த ஹையர் பவரில் 1ன்னு இருந்தால் அது வந்து லைன், அந்த லைன் வந்து லீனியர்னு சொல்லுவாங்க. பவர் 2 வந்தால் குவாட்ராட்டிக்னு சொல்லுவாங்க. அது கர்வை டினோட் பண்ணால் அந்த கவுக்கு வந்து குவாட்ராட்டிக்காக இருக்கிற கவுக்கு வந்து பேர் வந்து பேரபோலான்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லைன். ரெப்ரசன்ட் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் தட் இஸ் y equal to 2x எழுதிக்கலாமே. y equal to 2x. கிளியர்லி த பாயிண்ட் 1,2, 3,6 லைஸ் ஆன் த லைன். ஏன்னா இங்கே 1 போட்டால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். எக்ஸுக்கு 1 கொடுத்தா y 2 கிடைக்கும், எக்ஸுக்கு 3 கொடுத்தா இங்கே y 6 கிடைக்கும். லைஸ் ஆன் த லைன். இதான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும், வேறு எதுவும் கிடையாது. அதான் ரிலேஷன். அதான் இங்கே சொல்ல வராங்க பாருங்கள். பட் 1,1, 3,5, 4,5 ஆர் நாட் லையிங் ஆன் தட் ஸ்ட்ரெயிட் லைன். இந்த பாயிண்ட்லாம் எடுத்துமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ எந்தெந்த பாயிண்ட்லாம் இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் சொல்லுவோம். அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு இதுக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது. தட் ரிலேஷன் இஸ் கால்டு சொல்யூஷன். இதுதான் ரிலேஷன் சொல்ல வராங்க. ஏன்னா இந்த லைன் ஒன்று போட்டால் அந்த பாயிண்ட்லாம் அந்த லைன் மேலே இருக்கும். பாயிண்ட் அந்த லைன் 1,2, 3,6லாம் அந்த ஜாயின் பண்ணால் அந்த லைன் அது வழியாக போகும். ஆனால் 1,1, 3,5 வழியாக போகாது. அதுதான் இங்கே சொல்கிற மாதிரி ரிலேஷனு. நம்ம தூரத்தில் இருப்பாங்க, அவங்கள சந்திக்க போகிறதுக்கு இங்கே லைனாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுதான் வேறு எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட்டு are not lying on the straight line. Next, the analytical relation between x and y is given by y equal to 2x. The set of all points that line on the straight line is given as set of all x, 2x such that x belongs to R. Clearly, this is subset of R cross R. ஏன்னா 2x இல்லையாது, இது 2x, y என்றது 2x, x என்றது x. The domain and range of the line வந்து எல்லாமே வந்து R தான், infinity to minus infinity. அதான் சொல்கிறாங்க. The domain and range of the line 2x minus y equal 0 R மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ரேஞ்ச் என்னது, அதுவும் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா ப்ளஸ் இன்ஃபினிட்டி, அது ஆறுன்னு சொல்லுவோம். தட்ஸ் இப்போ செகண்ட் எக்ஸாம்பிள் முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, அந்த எக்ஸாம்பிளோட லைன் இப்படி தான் போகும். இந்த லைன் இங்கே போகும், இதுதான் y equal to x. இதெல்லாம் அந்த பாயிண்ட், எந்தெந்த பாயிண்ட்டு சாட்டிஸ்ஃபை ஆகிற பாயிண்ட்லாம் இங்கே இந்த இடத்துல இருக்கும். அப்போ டொமைன் நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துப்போம், ரேஞ்ச் எப்பவுமே ஒய் ஆக்சிஸ். இது ஒரு ரிலேஷன், இதுக்கு பேர் தான் ரிலேஷன். இதுதான் ரிலேஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள், the equation x square minus y equal to 0 represent a curve. இது ஸ்ட்ரைட் லைன் எழுதியிருக்காங்க, தப்பு. இது கர்வ். ஏன்னா இது ஸ்கொயர் இருக்குது பாருங்கள், ஹையர் பவர் வந்து 2ன்னு இருக்குது. 2ன்னு இருக்கிறதுனால இது ஒரு கர்வ், இது ஒரு கர்வ். ஓகேங்களா. இப்போ the curve is x square equal to y or y equal to x square நம்ம எழுதிக்கலாம். The set of all points on the curve, the set of all points on the curve is x, x square. xன்னு ஒரு வேல்யூ கொடுத்தா y நம்மளுக்கு என்ன கிடையாது, x square, such that
x belongs to R is a subset of R cross R. The domain is R minus infinity, plus infinity, but range வந்து 0 to infinity-ன்றாங்க. ஏன் 0 to infinity? ஏன்னா ஸ்கொயர் டேர்ம்ஸ் எந்த வேல்யூ எக்ஸுக்கு நீ கொடுத்தாலும் இந்த ரியல் நம்பர்லேருந்து எந்த நம்பர் கொடுத்தாலும் எல்லாமே நம்ம பாசிட்டிவாக தான் கிடைக்கும். பாசிட்டிவ் அண்ட் ஜீரோவும் இன்க்ளூட் ஆகும். அதனால தான் இது தட் வேல்யூ இஸ் 0, தட் ரேஞ்ச் இஸ் 0 to infinity. அங்கே ஜீரோவும் இருக்குது. செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் ப்ளஸ் அது கூட எதையும் சேர்த்துக்கணும், நம்ம ஜீரோவும் சேர்த்துக்கணும். இதனை இப்படி இது மாதிரி கூட ரைட் பண்ணலாம். செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர் அது கூட ஜீரோவும் சேர்த்துக்கணும். ஏன்னா பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் மட்டும் சொல்லிட்டு நம்மளுக்கு ஜீரோ அதில் வராது. அதனால தான் சேர்த்து சொல்கிறாங்க. அதான் இன்டர்வலாக எழுதும்போது க்ளோஸ்டு இன்டர்வல் 0, ஓப்பன் இன்டர்வல் இன்ஃபினிட்டி. அப்போ இதையும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது அந்த பாயிண்ட்லாம் இங்கே இருக்கும். இது ஒரு ரிலேஷன், இது ஒரு பாயிண்ட்லாம் லைஸ் ஆகும். எந்தெந்த பாயிண்ட்லாம் இருக்கிறதோ அந்த பாயிண்ட்டை மட்டும் கவ் டச் பண்ணிட்டு போவோம். இப்போ டொமைன் இது, ரேஞ்ச் இது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட். நெக்ஸ்ட் ஒரு நோட் என்னென்னா, தட் நோட் இஸ் if R is a relation from A to B, if x, y belongs to R, then we write x related to y. இப்படி எழுதலான்றாங்க. R means x related to, இங்கே ரியல் நம்பர் கிடையாது, ரிலேஷன் வரும்போது R தான் Rன்னு சொல்லுவோம். வேறு மீனிங்கில் கூட நம்ம சொல்லலாம். Rனா ரிலேஷனில் இது ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்னு தான் நீங்கள் மீன் பண்ணணும். அதுதான் இங்கே என்ன சொல்கிறாங்க, x related to y. Read is x is related to y. Suppose x does not belongs to R means x does not belongs to Rனா நான் சொல்லுவோம். Then sometimes we write x does not related, ஒரு கோடு போட்டுருவோம். Read as x is not related to y. Okay. Next, types of relations. 3 basic type relations தான் இருக்குது. 3 பேசிக்காக இருக்கிற ரிலேஷன்ஸ் தான் இப்போ பார்க்குறோம். அதான் டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன் சொல்கிறாங்க. ஃபஸ்ட் இந்த பேசிக்காக ஒரு டெஃபினேஷனை கவனிங்க. இதை இன்னொரு டெஃபினேஷனாக கூட எழுதியிருப்பாங்க. நம்ம அதை தான் நம்ம எழுத போகிறோம். இதனால் இது கவனிங்க. Let S be any non-empty. Let R be a relation on S. எஸ்ன்றது ஒரு நான் எம்டி செட் எடுத்துக்கிறோம். ஆர்ன்றது ரிலேஷன். தென் ஆர் இஸ் செட் டு பி ரிஃப்ளெக்சிவ். இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ ஃபார் ஆல் ஏ பிலாங்ஸ் டு எஸ். இங்கே ஆர் இஸ் செட் டு பி ரிஃப்ளெக்சிவ். நம்ம கண்ணாடியில் முகம் பார்த்தா நம்ம மூஞ்சே தெரியுது இல்லையா, அதுமாரி தான் இங்கே ஆர் இஸ் ஏ ரிஃப்ளெக்சிவ் ஏ டு ஏ. நெக்ஸ்ட்டு ஆர் இஸ் செட் டு பி சிமெட்ரிக். If A is related to B, implies B is related to A. Next, third, R is said to be transitive. If A is related to B and B is related to C, implies A is related to C. That's all. இதுதான் இந்த 3 டெஃபினேஷனை சிம்பாலிக்கலாக நம்ம ரைட் பண்ணி எழுத போகிறோம். இதுதான் 3 பேசிக் ரிலேஷன். கொஸ்டினில் கேட்பாங்க, ரைட் த 3 பேசிக் ரிலேஷன் அண்ட் எக்ஸ்பிளைன் கேட்டாங்கன்னா இதை தான் நீங்கள் எழுதணும். இப்போ மேலே நம்ம 3 ரிலேஷன் பார்த்தாலே அது சிம்பாலிக்கலாக நம்ம எழுதணும். அதை எழுதினாலும் கரெக்ட் தான், ஆர்னு போட்டிருக்கும். ஆர் எதை ரைட் பண்ணாலும் கரெக்ட் தான். அதனால் எதை கவனிங்க நல்லா. லெட் எஸ் பி எனி நான் எம்டி செட். லெட் ஆர் பி எ ரிலேஷன் ஆன் எஸ், தென் ஆர் இஸ். இப்போ சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் மறுபடியும் ரிஃப்ளெக்சிவ். இஃப் ஏ இஸ் ரிலேட்டட் டு ஏ, அதான் ஏ கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர், ஃபார் எவரி ஏ பிலாங்ஸ் டு எஸ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஆர், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பி கமா ஏ பிலாங்ஸ் டு ஆர். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். இஃப் ஏ கமா பி பிலாங்ஸ் டு ஏ கமா பி கமா சி பிலாங்ஸ் டு ஆர், if and only if A, C belongs to R. These 3 relations are called basic relations. இதான் the basic 3 types of relations. என்னென்ன? reflexive, symmetric, transitive. reflexive என்னென்ன? A, A belongs to R. transitive என்னென்ன? A, B belongs to R, if and only B, A. transitive என்னென்ன? A, B, C. B ல தான் ஸ்டார்ட் ஆகணும். A, B, C belongs to R, if and only if A, C belongs to R. These 3 relations are called basic relations. Next, equivalence relation. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்லாம் வேறு ஒன்றும் இல்லை. இந்த 3 ரிலேஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அதுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். 3 ரிலேஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அந்த ரிலேஷனுக்கு பேர் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். லெட் எஸ் பி எனி செட் ஏ ரிலேஷன் ஆன் எஸ் செட் டு பி அண்ட் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இஃப் ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக் அண்ட் ட்ரான்சிட்டிவ். இந்த 3மே வந்து அதுக்கு பேர் என்னது? ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட் உங்கள் புக்கில் வந்து இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. இல்லுஸ்ட்ரேஷன். Let x equal to 1, 2, 3, 4 and R is the relation 1, 1, 2, 1, 2, 2, 3, 3, 1, 3, 4, 4, 1, 2, 3, 1 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் 3 டைப்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஸ் இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். புக்கில் கொடுத்துருக்க இல்லுஸ்ட்ரேஷன் தான், எக்ஸாம்பிள் கிடையாது. இல்லுஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் 1 மார்க் கொஸ்டின் நிறைய வரும், அதை நான் சொல்கிறேன், நல்லா கவனிச்சிங்க. இது மாதிரி ஒரு 7, 8 கொடுத்துருக்காங்க. அதை ஃபஸ்ட்டு 1 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் இதான். இப்போ ரிஃப்ளெக்சிவ், இந்த ஃபஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷனுக்கான 1ல் இதில் 3 டைப் இருக்குதான்னு பார்க்க போகிறோம். இப்போ ரிஃப்ளெக்சிவ்னா என்ன? ரிஃப்ளெக்ஷன் என்ன டெஃபினேஷனில் பார்த்தோம்? ஏ பிலாங்ஸ் டு ஆர். இப்போ இங்கே செட்டு என்னது? 1, 2, 3, 4. செட்டு நம்மளுக்கு என்னது? இங்கே 1, 2, 3, 4.
அப்போ ரிஃப்ளெக்ஸ்னா 1னா 1,1 இருக்குதா, 2னா 2,2, 3னா 3,3, 4னா 4,4. இதெல்லாம் இந்த ரிலேஷன்ஸில் இருக்கான்னு பார்க்குறோம். இருக்குது. அதனால் ஆல் ஆர் இன் ஆர் இட் இஸ் எ ரிஃப்ளெக்சிவ். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக்னா டெஃபினேஷன் என்ன? சிமெட்ரிக்கோட டெஃபினேஷன் வந்து பார்த்தோன்னா A, B பிலாங்ஸ் டு ஆர்னா B, A இருக்கணும். இப்போ ஃபார் ஈச் பேர் A, B, அப்போ தட் மீன்ஸ் எதாவது 1,2,1, 1,2 அப்படி எடுத்தோன்னா இந்த இதில் இருக்கிறது ஈச் பேரில் belongs to R, the pair B, A is also in R. So R is symmetric. இப்போ சேமாக இருக்கிறதெல்லாம் விட்டுடுங்க. அதர்வைஸ் இருக்கிற எலமெண்ட் எடுத்து பாருங்கள். 2,1 1,2 இருக்கும். அந்த பேர் இருக்குதான்னு பாருங்கள். நெக்ஸ்ட் 3,1 இருக்கா, 1,3 இருக்கும். அந்த பேர் எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த ரிலேஷனில் இருக்கிறதுனால அதை நம்ம என்ன சொல்கிறோம், இதை சிமெட்ரிக்னு சொல்லிடுறோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ். ட்ரான்சிட்டிவ்னா உங்களுக்கு தெரியும் என்ன டெஃபினேஷன்? A, B, B, C, A, C. இப்போ ஃபார் 2,1 மறுபடியும் எதில் ஸ்டார்ட் ஆகுது பாருங்கள், 1,3 பிலாங்ஸ் டு ஆர் இம்ப்ளைஸ் 2,3 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். அந்த ஆரில் இல்லை. ஒரு எலமெண்ட்டு ஒரு இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணலனாவே அது ரிலேஷன் கிடையாது. எல்லாத்தையுமே பண்ணணும் அவசியம் கிடையாது. ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணலாவே ட்ரான்சிட்டிவ் கிடையாது. ஆனால் இருக்கிற ரிலேஷன்ஸில் இருக்கிற எல்லா நம்பரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் அது ட்ரான்சிட்டிவ். இப்போ ஒன்று ஃபெயில் ஆகி போச்சு. இப்போ ஆர் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். ஆர் இஸ் நாட் எ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். Let P denote the set of all straight lines on a plane. Straight line on a plane. Let R be the relation defined on P. R relation define பண்ணுறேன் Pயில் எப்படின்னா S is related to M. L relation M. இப்போ L என்ன? L is parallel to M. அந்த ரிலேஷனுக்கு பேர் என்னென்னா parallel. L is parallel to M. This relation is reflexive, symmetric, transitive. ஏன்னா எந்த லைன் இருந்தாலும் இன்னொரு லைனுக்கு பேரலாக நம்ம எழுத முடியும். இப்போ ஒரு லைன் போட்டால் ஒரு ரிஃப்ளெக்சிவ் இருக்கும், இதுக்கு இது பேரலாக இருக்கும். மறுபடியும் இன்னொரு லைன் பக்கத்தில் போட்டாலும் இதுக்கு இது பேரலல், இதுக்கு இது பேரலாக இருக்கும். அப்போ மூணாவது லைன் போட்டாலும் அதுவும் என்னது பேரலாக நம்மளால் எழுத முடியும். அதனால் இது என்னது ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். மூணு ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் அதுக்கு பேர் என்ன? இட் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு தேர்டு என்னென்னா, நல்லா கவனிங்க. தேர்டு கொஞ்சம் கவனிச்சுனா தான் புரியும். தயவு செஞ்சு நல்லா கவனிங்க. லெட் ஏ பி த செட் கன்சிஸ்டிங் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் எல்டர்ஸ் ஆஃப் எ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலிக்குள்ளார ஏன்றது தான் ஃபேமிலி. அந்த ஃபேமிலிக்குள்ளார குழந்தைங்களும் பெரியவர்களும் இருக்காங்க. இப்போ பாரு, லெட் ஆர் பி த ரிலேஷன் டிஃபைன்டு பை ஏ இஸ் ரிலேட்டட் டு பி. அது என்ன ரிலேஷன் பார்ப்போம். இஃப் ஏ இஸ் ஏ சிஸ்டர் ஆஃப் பி, அதில் இருக்கவங்கன்னா ஏவும் பி என்னவாக இருக்கணும்? சிஸ்டராக இருந்தால் ரிலேஷன், அப்படி இல்லைனா ரிலேஷன் கிடையாது. அப்போ ஏ இஸ் ஏ உமன் இஸ் நாட் ஏ சிஸ்டர் ஆஃப் ஹர் செல்ஃப். யாராவது ஒருத்தவங்கள ஒரு உமன் நான் எடுத்துக்கிறேன், விமன் எடுத்தோடனே அந்த விமன் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கே அவங்க சிஸ்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ ரிஃப்ளெக்சிவ் ஃபெயில் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸோ இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். ஓகே, இட் இஸ் நாட் சிமெட்ரிக் ஆல்சோ. ஏன் சிமெட்ரிக்? ஏவில் வந்து ஒரு பாயையும் பின்றது ஒரு கேர்ளும் எடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து என்னென்னா அந்த பையன் பிரதர் ரெண்டு பேரும் நம்ம வந்து கேர்ளாக எடுத்தால் தான் சிஸ்டர்ன்ற மீனிங்கில் வரும். ரெண்டு பேர் பாயாக எடுத்துகிட்டு நம்ம என்ன வரும்? ஒருத்தவங்க பாயாக இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க என்னவாக இருப்பாங்க? அவங்க இன்னொருத்தவங்க பிரதராக தான் இருக்க முடியும். அதனால் ஏ ரிலேட்டட் டு பி, பி ரிலேட்டட் டு ஏவாக இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அதான் இங்கே சொல்கிறாங்க இட் இஸ் நாட் சிமெட்ரிக். ஸோ கிளியர்லி அதே போலவே, அதாவது கவனிங்க, சிமெட்ரிக் என்ன சொன்னேன்? ஏ கமா பி, பி கமா ஏன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்படி எடுத்துக்கோங்களேன். ஏவில் வந்து ஒரு பாய் எடுத்துக்கோங்க, அண்ணன் எடுத்துக்கோங்க. பி ஏன்றது அண்ணன், ஸ்மால் பி, ஸ்மால் ஏ. அப்போ இன்னொருத்தவங்க வந்து அவங்களுடைய தங்கச்சின்னு எடுத்துக்கோங்க. அப்போ அண்ணன் வந்து என்ன சொல்லலாம்? சிஸ்டர்னு சொல்லலாம். ஆனால் மறுபடியும் இப்படி திருப்பி போட்டு பாருங்கள். சின்ன அந்த சிஸ்டராக இருக்கவங்க அண்ணனை வந்து அவங்க என்னன்னு சொல்ல முடியாது, சிஸ்டர்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ அவங்க வந்து பிரதராக ஆகிடுவாங்க. அப்போ பிரதராக ஆனதுனால அது ரிலேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். அதே மாதிரி தான் இங்கே கிளியர்லி இட் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். அதே மாதிரி தான் ஏ கமா பி, பி கமா சி அண்ட் ஏ கமா சி வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகாது. இட் இஸ் நாட் an ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு the set of all numbers let R be a relation defined by x is related to y. If x plus 2y equal to 21, the relation R is 1,10, 3,9, 5,8, 7,7, 9,6, 11,5, 13,4, 15,3, 17,2, 19,1 எக்ஸட்ரா போயிட்டே இருக்குது இல்லையா? அப்போ இதில் ஃபார் 1,1 வந்து இங்கே இல்லை. அப்போ தட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு ஆர். இட் இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ். 1,10 இருக்குது, 10,1 இல்லை, அதனால் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். அதே தான் நெக்ஸ்ட்டு 3,9 இருக்குது, பிலாங்ஸ் டு ஆர். 9,6 பிலாங்ஸ் டு, பட்டு நம்மளுக்கு என்ன வேணும்? 3,6 அதில் இருக்கும். இல்லை, இந்த ரிலேஷனுக்குள்ளே இருக்காது. அதனால் த ரிலேஷன் இஸ் நாட் ட்ரான்சிட்டிவ். இட் இஸ் நாட் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். நெக்ஸ்ட்டு கவனிங்க, இந்த 6th ஒன். இந்த 5th ஒன்று வந்து நான் என்னென்னு சொல்கிறேன். நான் 6th தான் 5th ஒன். இதை இங்கே பார்த்தோம், எம்டி ரிலேஷன் ஒன்று பார்த்துருப்போம். அந்த எம்டி ரிலேஷன் தான் நம்ம, இந்த எம்டி ரிலேஷன் தான் 5th ஒன். அதனால் 6th கவனிச்சுட்டு 7th நடத்தும் போது நான் 5th நடத்துகிறேன். இப்போ கவனிங்க,
7 என்னன்னா the universal relation is always an equivalence relation. The real number எடுத்தோம் இல்லையா ஃபுல்லாக ரியல் ரே அது ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுன்றாங்க. இப்போ 7 பாருங்கள். An empty relation can be considered at a symmetric and transitive. நல்லா கவனிக்க, இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 7 8. இப்போ 7 பார்க்குறோம். An empty relation can be considered as symmetric and transitive. இதை தான் இங்கே 5ஆக கொடுத்துருக்காங்க பாருங்கள். let x equal to 1 2 3 4 and r equal to empty, where empty is an empty set. அப்போ as 1, 1 does not belongs to r, 1, 1 எதுவுமே இல்லை, அப்போ empty, it is not reflexive, as we cannot find the pair of x, y in r such that y, belongs to x. இதை நம்மளால் எந்த ஒரு x, y கண்டுபிடிக்க முடியாதுன்னா y, x கண்டுபிடிக்க முடியும். The relation is not an symmetric and it is the symmetric. கண்டுபிடிக்க முடிஞ்சால் நம்மளால் சிமெட்ரிக்காக இருக்கும், அதுதான் இங்கே சொல்ல வராங்க. Similarly it is transitive. இப்போ ஒன்றே ஒன்று தான் கண்டுபிடிக்க முடியாது, அந்த பேரே அங்கே இருக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அப்போ ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா x, y நம்மளால் எடுக்கவே முடியாது, x, y இல்லைனா அங்கே y, x நம்மளுக்கு இருக்காதுன்னு சொல்ல வராங்க. அதுக்கு தான் இந்த எம்டி, அதான் ஷார்ட்கட்லேயே இங்கே சொல்லிட்டாங்க பாருங்கள். எம்டி ரிலேஷன், எம்டியாக இருக்கிறது வந்து சிமெட்ரிக்கும் டிரான்சிட்டிவ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட் 8. If a relation contains a single element, then the relation is called transitive. சிங்கிள்டன் செட்டாக இருந்தால் எதை மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும், டிரான்சிட்டிவ் மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். நல்லா கவனிங்க, யூனிவர்சல் ரிலேஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். யூனிவர்சல் செட்டு, அது ஒரு செட்டு யூனிவர்சலாக இருந்ததுன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கும். எம்டியாக இருந்தால் சிமெட்ரி டிரான்சிட்டிவ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே வந்து சிங்கிள்டன் செட்டாக இருந்தால் டிரான்சிட்டிவ் மட்டும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ப்ராப்ளம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, கவனிங்க. எக்ஸாம்பிள் 1. செக் த ரிலேஷன் r equal to 1, 1, 2, 2, 3, 3, etc. n, n. Define on the set s equal to 1, 2, 3, etc. n for the 3 basic relations. இந்த ரிலேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கேட்குறாங்க. கிவன் செட் இந்த ரிலேஷன் வந்து நான் எழுதிட்டேன். 1, 1, 2, 2, 3, 3, etc. n, n. Define on the set s equal to 1, 2, 3, etc. n. Reflexive ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். a, a belongs to r. For every s belongs to s, r is reflexive. எல்லாம் சேம் எலமெண்ட்டாக இருக்குது. 1, 1, 2, 2, etc. போயிட்டே இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்சிவ் கண்டிப்பாக நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். இப்போ சிமெட்ரிக் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். there is no pair a, b in r. எந்த ஒரு பேரும் a, bன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லாமே சேமாக இருக்குது பாருங்கள். 1, 1, 2, 2 அப்படின்னு a, bன்னு ஏன்னு வேறு நம்பர் இருக்கணும், பின்னு வேறு நம்பர் இருக்கணும். அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் அது மாதிரி in r such that b, a கண்டிப்பாக இருக்காது. a, b கண்டுபிடிக்கலாம், b, a இருக்காது இல்லையா. for every pair a, b does not belongs to r implies b, a does not belongs to r. அப்போ a, belongs to r, b, a belongs to r. r is symmetricன்றாங்க. எந்த ஒரு பேரை நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. பண்ண முடிஞ்சதுன்னா அங்கே கண்டிப்பாக சிமெட்ரிக்காக இருந்திருக்கும். அப்போ எதுவுமே நம்மளால் எடுக்க முடியல, அந்த செட்டில் a, bன்னு நம்மளால் எடுக்கவே முடியலைன்னா அப்போ நம்ம அந்த செட்டு வந்து b, aவும் அங்கே நம்ம இருக்காது. அப்போ இட் இஸ் ஏ சிமெட்ரிக்காக தானே இருக்கும். அது இருந்ததுன்னா அப்போ வந்து சிமெட்ரிக் இல்லை இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். எல்லாமே சேமாக இருக்குது பாருங்கள். 1, 1, 2, 2, 3, 3 இது மாதிரி இருந்ததுனாவே அது கண்டிப்பாக 3 ரிலேஷனையும் எப்போவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். நெக்ஸ்ட்டு டிரான்சிட்டிவ். a, b, b, c belongs to r. a, b, b, cன்னு கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது வெவ்வேறு எலமெண்ட் எதுவுமே எல்லாம் சேமாக இருக்குது. அப்போ ஏசியும் அதில் இருக்காது. r is not transitive, it is not true. இது நம்ம சொல்ல முடியாது அது மாதிரி. அப்போ r is transitive. ஏன்னா அது மாதிரி எலமெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் தான் நம்ம டிரான்சிட்டிவ் பற்றி பேசவே முடியும். டிஃப்ரெண்ட்டாகவே அங்கே இல்லை. அப்போ டிஃப்ரெண்ட்டாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அது டிரான்சிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் r is transitive சொல்லிட்டேன். therefore r is an equivalence relation. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஓகே, அந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு நோட் இருக்குது. ஃப்ரம் த வெரி பிகினிங் வி ஹேவ் டினோட் ஆல் ரிலேஷன் பை த சேம் லெட்டர் ஆர். ஆரில் தான் நம்ம சொன்னோம். இட் இஸ் நெசசரி வி கேன் மே யூஸ் தி ரோன்ற சிம்பிளும் யூஸ் பண்ணலான்றாங்க. ரோ சிம்பிள் பேர் ரோ கூட ரிலேஷனுக்கு சொல்லலான்றாங்க. டினோட் த ரிலேஷன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆர் மோஸ்ட்லி டினோட்டட் பை த ஈக்குவலன்ஸ் சிம்பிள். நெக்ஸ்ட், த இஃப் எ ரிலேஷன் இஸ் நாட் எ ரெக்வயர்ட் டைப் தென் வி இன்சர்ட்டிங் ஆர் டெலிட்டிங். இன்சர்ட்டிங்னா இன்சர்ட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஃபார் சம் பேர்ஸ் வி கேன் மேக் இட் ஆஃப் த ரெக்வயர்ட் டைப். we do this is the following problem. இப்போ என்ன பண்ண போகிறோம், வர ப்ராப்ளத்தில் நம்ம ஒரு நம்பர் டெலீட் பண்ண போகிறோம், இல்லைனா ஆட் பண்ண போகிறோம். டெலீட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி அந்த ரிலேஷனை நம்ம ஃபார்ம் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இது மாதிரி உங்களுக்கு பண்ணுறது தான் இந்த அப்போ தான் உங்கள் இந்த ரிலேஷன் வந்து சப்ஜெக்ட் உங்களுக்கு புரியுன்றதுக்கே தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கொடுக்குறாங்க. இது எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான், அதனால் நல்லா கவனிங்க. உங்கள் புக்கில் இருக்கிறது தான், கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். பாருங்கள், let s equal to 1, 2, 3ன்னு கொடுத்துட்டாங்க. ரோ இஸ் த ரிலேஷன். அங்கே ஆறுன்னு பார்த்தீங்க, ரோன்னு கொடுத்துட்டாங்க. 1, 1, 1, 2, 2, 2, 1, 3, 3, 1 கொடுத்துட்டாங்க. இதில் ஒரு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 சப்டிவிஷன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள். இஃப் இஸ் ரோ ரிஃப்ளெக்சிவான்னு கேட்குறாங்க. இஃப் நாட், ஸ்டேட் த ரீசன் அண்ட் ரைட் த மினிமம் செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட்.
மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் சேர்த்துக்கோங்க டூ ரோ as to make it reflexive. சேர்த்துனா ரிஃப்ளெக்சிவாக இருக்குதா, மினிமம் நம்பர் ஆஃப் ஆர்டர் பேர் சேர்த்துனா ரிஃப்ளெக்சிவ் ஆக முடியுமான்னு கேட்குறாங்க. ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் பிகாஸ் 3,3 பிலாங்ஸ் டு ரோல் இருக்குது. ஆனால் 1,1 2,2 ஆர் இன் ரோ. இங்கே பாருங்கள், ரோ இஸ் நாட் ரிஃப்ளெக்சிவ் பிகாஸ் 3,3 அங்கே இல்லை, ஆனால் 1,1 2,2லாம் இருக்குது. இட் இஸ் நாட் எனஃப் டு இன்க்ளூடட். எதை இன்க்ளூட் பண்ணால் ப்ரோ வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆகிடுனா 3,3 இன்க்ளூட் பண்ணால் ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும். ஏன்னா ஏன்னு கவனிங்க, செட் என்ன 1 2 3 1,1 இருக்குது 2,2 இருக்குது, ஆனால் 3,3 இல்லை. ரிஃப்ளெக்ஷனாக சேம் எலமெண்ட் இருக்கும் இல்லையா, இதில் 3,3 இல்லை. அதனால் அதை இன்க்ளூட் பண்ணால் இது வந்து ரோ இஸ் ரிஃப்ளெக்சிவ் ஆகிடும். நெக்ஸ்ட் செகண்ட், if row symmetric if not state the reason, write minimum number of order pairs to be included row as to make it symmetric and write the minimum number of order pair to be deleted to make row is symmetric. இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் row is not symmetric because 1,2 belongs to row but 2,1 அங்கே இருக்காது. it is not enough to include the pair 2,1 சேருங்கன்றாங்க. இந்த சப்ஜெக்ட் புரியணும் உனக்கு, அதுக்காக தான் இது. 2,1 வந்து சேர்த்தனா to make row is என்னவா ஆகிடும், சிமெட்ரிக்காக ஆகிடும். நெக்ஸ்ட்டு, to make row is symmetric we can also delete 1,2 delete பண்ணாலும் என்ன ஆகிடும், row is symmetric ஆகிடும். 1,2 இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து ரோ வந்து சிமெட்ரிக்காக மாறிடும். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்டு, இஸ் ரோ transitive if not state the reason, write minimum number of order pair to be included to row as to be make it transitive and write the minimum number of order pairs to be deleted from the row to make it transitive. இப்போ பார்க்கலாம். row is not transitive because 3,1 1,3 belongs to row but 3,3 அங்கே இல்லை, ஏற்கனவே பார்த்தது தான். ஈவன் ஆஃப்டர் இன்க்ளூடிங் 3,3 the relation row is not transitive, அப்பயும் இருக்காது. பிகாஸ் 3,1 1,2 இருந்ததுன்னா, ஆனால் 3,3 இருக்குல்ல. ஏன்னா 3,1 இருந்ததுன்னா 1,2 எழுதலாம், ஆனால் கண்டிப்பாக நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஏசி இருக்கணும் இல்லையா. 3,2 அந்த ரோவில் இல்லை. டு மேக் இட் transitive include 3,2 row, then row is transitive. 3,3 3,2 are included in row is transitive ஆகிடும். பட் வி வாண்ட் டு delete 3,1 ஃப்ரம் ரோ டு மேக் இட் transitive. delete பண்ணாலும் ஆகிடும். அதுதான் இங்கே ரீசன் இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். 1,1 இந்த ரிலேஷனை கண்டுபிடிச்சி பாருங்கள். transitive 1,1 எடுத்தால் 1,2, அப்போ 1,2 இருக்குது. 1,1 எடுத்தால் 1,3, அப்போ 1,3 இருக்குது. இதான் இங்கே போட்டிருப்பேன். பிடிஎஃப் ஃபார்மெட்டில் உங்களுக்கு அனுப்போம். அதை ஒவ்வொன்றே நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இதை நீ delete பண்ணால் போதும், இல்லை இதை ஆட் பண்ணால் போதும், இது ஆகிடும். இந்த ஏரோ மார்க் போட்டே உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன், இஸ் ரோ இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் இஃப் நாட் ரைட் த மினிமம் ஆர்டர் பேர்ஸ் டு பி இன்க்ளூடட் டு ரோ as to make it an equivalence relation. இப்போ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன்னா அவருக்கு என்னென்ன ஆட் பண்ணணும்னா இன்க்ளூட் பண்ணணும் போது வந்து கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டு மேக் ரோ ரிஃப்ளெக்சிவ் வி இன்க்ளூடட்னா இன்க்ளூட் பண்ணோம் 3,3. டு மேக் ரோ சிமெட்ரிக் வி இன்க்ளூடட் 2,1. டு மேக் ரோ transitive வி இன்க்ளூடட் 3,3 அண்ட் 3,2. ஆஃப்டர் இன்க்ளூடிங் தீஸ் 3 பேர்ஸ் இன்க்ளூட் பண்ணால் இதெல்லாம் கிடைக்கும் நம்மளுக்கு. 1,1 2,2 3,3 1,2 2,1 1,3 3,1 3,2. Now row is not equivalence and as 3,2, ஏன்னா 3,2 அங்கே இல்லை, அதனால் இட் இஸ் நாட் சிமெட்ரிக். அப்போ என்ன பண்ணுறோம், 2,3 does not belongs to row, we include the 2,3 again 2,3 இன்க்ளூட் பண்ணும்போது இது எல்லாம் என்ன மாறி போகுது, ரோ இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஆகிடும். ரோ இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக நம்மளுக்கு மாறிடும். இதான் அந்த 4 சப்டிவிஷனும் இந்த ப்ராப்ளம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ப்ராப்ளம் வந்து